இப்ப நீங்க பாக்குற காட்சி நம்ம இந்தியாவோட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கைது செய்யற காட்சி தான். ராகுல் காந்தியோட சேர்ந்து பிரியங்கா காந்தியுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. எப்பனா தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி ஒரு பேரணியா போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த தேர்தலில் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. அதை கண்டித்து 300 எம்பிகளோட இந்த தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி இந்த ஒரு பேரணி நடந்திருக்கு. அப்பதான் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரி, ஓட்டு திருட்டா, அது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. Zoom in. House number 0. No. You're laughing. There are thousands and thousands of these people. No address, house number 0. இங்க ஓட்டர் லிஸ்ட்ல நிறைய பேரோட ஹவுஸ் நம்பர் 0. அது மாதிரி கிட்டத்தட்ட 80 பேருக்கு ஹவுஸ் நம்பர் 0ன்னு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரே ஆளு ஒரே அட்ரஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 ஸ்டேட்ல 3 இடத்துல ஓட்டு போட்ட மாதிரியும் நிறைய இடத்துல கணக்கு. ஒரே போட்டோ ஒரே அட்ரஸை நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இந்தியா முழுக்க பல இடங்கள்ல ஓட்டுகள் திருடப்பட்டு. கர்நாடகால மகாதேவ்புரா அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட 1,250 ஓட்டு திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த கள்ள ஓட்டு போடுறதுக்கு 5 முறையை கையாண்டிருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த தொகுதியில மட்டும் 6.5 லட்சம் ஓட்டு, 1,250 ஓட்டு திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி நான் அந்த டாபிக்கே தப்பா கொண்டு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் வாயாலலாம் எதுவும் சொல்லல. அவர் டாக்குமெண்டோட ப்ரூஃபோட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ப்ரூஃபும் நம்ம இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பெறப்பட்ட ப்ரூஃப். இதுல இன்னொரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுல 2024. அதுல மாநில மக்கள் தொகையை விட ஓட்டர்ஸ் எண்ணிக்கை அதிகமா இருந்தது. அதெல்லாம் தாண்டி அந்த ஊர்ல அந்த தொகுதியில மட்டும் வீடு நம்பர் 0ன்னு 80 பேர் எப்படா இருந்தாங்க. இப்பதானே தெரியுது நம்ம பிஜேபி எப்படி இத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு. இதெல்லாம் கண்டிச்சு தான் தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி பேரணியா போனதுக்கு ராகுல் காந்தி உட்பட நிறைய எம்பிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் நாங்க அறியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறனே, ஏன் போராட்டங்கள் விடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறனே, எல்லாம் டேலண்ட்லாம் ஒண்ணு இல்ல பையா. நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் ரைடே 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 ரைடே.